இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாப்டர் 2 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல மேக்ஸிமம் டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ இந்த ஹெட்டிங்ல நம்ம கடைசி பார்க்க போற சப் ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்னா அதர் ப்ராப்ளம்ஸ், பிற கணக்குகள். ஆல்ரெடி அந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன், இந்த இதுல நம்ம பார்க்குற சம்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி. இந்த பிற கணக்குகள்ல நம்ம நிறைய டைப் சம் பார்ப்போம். சரிங்களா? அது எல்லாமே நமக்கு ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் இயர்ல எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். சரிங்களா? ஒவ்வொரு சம்மா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். இரு எண்கள் ஏதோ ஒரு 2 நம்பர் இருக்கு, எக்ஸ் ஒய். அவற்றின் மீச்சியமானது அந்த 2 எண்களின் மீப்போவாவை போல் 36 மடங்கு. என்ன சொல்றாங்க, எல்சிஎம் வந்து எப்படி இருக்குன்னா ஹச்சிஎஃப் போல 36 மடங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது போக அவற்றின் பெருக்கல் பலன் அண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், அந்த 2 நம்பரை பெருக்குனா நமக்கு என்ன வருதான் 3600, 3600. எனில் ஹச்சிஎஃப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், அந்த 2 நம்பரை எல்சிஎம் ஹச்சிஎஃப் ரிலேட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். என்ன ஃபார்முலாம்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல் இன்ட்டு ஹச். ஓகேவா? எல் இன்ட்டு ஹச். கொடுத்துருக்க 2 நம்பரை பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அந்த 2 நம்பரோட எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்பையும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த 2ஓட பெருக்கு தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3600. எல்சிஎம் வந்து 36 ஹச்சி இன்ட்டு இங்கே ஒரு ஹச்சி 1, இங்கே 1 0 0. ஹச்சி இன்ட்டு ஹச்சி, ஹச்சி ஸ்கொயர் 100, இங்கே வந்து 100 அப்போ 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஹச் ஈக்குவல் டு 10. அப்போ என்னோட ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும் அப்படின்னா 10 வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்த சம் பாருங்களேன். இதுவும் அதே மாதிரி. சரிங்களா? அங்கே வந்து பெருக்கு தொகை கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து இதில் பாருங்களேன், 2 எண்களின் மீச்சியமானது அவற்றின் மீப்போவாவின் 6 மடங்கு. எல்சிஎம் எப்படி இருக்கான், ஹச்சிஎஃப் போல 6 மடங்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, மேலும் மீச்சிமா மற்றும் மீப்போவாவின் கூடுதல். அந்த சம்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த கொடுத்துருக்க 2 நம்பரை பெருக்குனா 3600 சொன்னாங்க. இங்க வந்து நீங்க எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்பையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருதான் 210. எனில் அவற்றின் மீப்போவா ஹச்சிஎஃப் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணலாம், இதை தூக்கி அப்படியே இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகேவா? எல் இருக்க இடத்துல 6h ப்ளஸ் ஹச் ஈக்குவல் டு 210. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல் இருக்க இடத்துல இந்த 6h சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். அப்போ 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 7h ஈக்குவல் டு 210. அப்போ 1 இங்கே 3 0. ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும் அப்படின்னா 30 வரும். இது போக வேற என்ன கேட்பாங்கன்னா எல்சிஎம் கேட்பாங்க ஒரு சில நேரத்தில். எல்சிஎம் என்ன வரும் 6 இன்ட்டு ஹச். இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 30. அப்போ 180 வரும். ஓகேவா? அடுத்த சம். ஸோ இது அடுத்த மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தது மாடல் தான். இதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொன்று கேட்டிருப்பாங்க. என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா அந்த நம்பரை பற்றி கொஞ்சம் பேசியிருப்பாங்க. சில சம்மரி பண்ணலாம். ஒரு எண்ணின் மீப்போமானாலும் மீச்சிமானாலும் ஒன்று தான். என்னன்னா எல்சிஎம். ஒரு எண்ணின் மீப்போமானது அதன் மீப்போமாவை போல் 20 மடங்கு. எல்சிஎம் எப்படி இருக்கான், ஹச்சிஎஃப் எப்படி இருக்கோ அது போல 20 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 20 மடங்கு. மேலும் மீப்போமா மற்றும் மீப்போவாவின் கூடுதல் எல்லையும் ஹச்சையும் ஆட் பண்ணா என்ன வருது அப்படின்னு சொல்றாங்கன்னா 2520. இது வரைக்கும் கொடுத்துட்டு போன சம்ல என்ன பார்த்தோம்னா ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம். இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். அவைகளுள் ஒரு எண்ணோட மதிப்பு, ஒரு நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 480. ஒரு எண்ணின் மதிப்பு 480 எண்ணில் மற்றொரு எண்ணின் பாதி மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நீங்க என்ன பண்ணுங்கன்னா பி கண்டுபிடிங்க, ஒரு ஆன்சர் வரும் பார்த்தீங்களா, அதை 2ஆல டிவைட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ எல்ஏ ஹச்சி ஏபி ரிலேட் பண்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல் இன்ட்டு ஹச். ஓகே, இப்போ இதில் நமக்கு இன்னும் என்ன தேவை அப்படின்னா ஹச்சி வந்து என்ன அப்படின்னு சொல்லி தேவை. அதுக்கு இதை தூக்கி அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் 20 ஹச்சி ப்ளஸ் ஹச்சி ஈக்குவல் டு 2520. அப்போ 21 ஹச் ஈக்குவல் டு
2520. ஒரு 21 இங்கே 1 மிச்சம் 4. 42னா 2 0. அப்போ என்னோட ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும் அப்படின்னா 120. ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சாச்சா, அதை தூக்கி அப்படியே இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ எல்சிஎம் வந்து என்ன வரும்னா 20 × 120. இதை பெருக்க வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. எல் இருக்க இடத்துல 20 × 120 ஹச்சி வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா அது ஒரு 120. ஒரு நம்பர் வந்து என்ன 480 இன்னொரு நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ பி ஈக்குவல் டு 20 × 120 × 120/480. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. ஒரு 12 இங்கே 4ன்னு வரும். 1 இங்கே 3ன்னு வரும் சரியா. 3 12 ஒரு 30. நமக்கு பாதி மதிப்பு தான் தேவை. அப்போ திருப்பி ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 20 × 30/2 1 இங்கே 10. அப்போ ஆன்சர் வந்து 300ன்னு வரும் சரிங்களா. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் சரிங்களா. அடுத்த சம் பாருங்களேன். இது வந்து நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். 32 மற்றும் 30 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி. அதாவது ஹச்சிஎஃப் வந்து என்னன்னு எடுக்க சொல்றாங்கன்னா டின்னு எடுக்க சொல்றாங்க சரிங்களா. அந்த வர்ற ஹச்சிஎஃப்பை இந்த ஃபார்மெட்ல எழுதணும் அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ் மற்றும் ஒய்யோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய வேலை வந்து என்ன அப்படின்னா டி கண்டுபிடிக்கணும். அதாவது ஹச்சிஎஃப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் சரிங்களா. 32 60 2ஆம் வாய்ப்பாடு போட்டால் என்ன வரும் 16 2 32 இங்கே 32 60. திருப்பி ஒரு 2ஆம் வாய்ப்பாடு 8 2 16 15 2 30 கரெக்டாக. இதுக்கப்புறம் பொதுவாக எதுவுமே போகாது. அப்போ என்னோட ஹச்சிஎஃப் வந்து என்ன அப்படின்னா 2 × 2 4. இதுதான் நமக்கு வந்து என்ன அப்படின்னா டி. உங்களோட வர்ற ஹச்சிஎஃப்பை டின்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த டியை எப்படி எழுதிக்கிறாங்க 32x + 60 ஒய்ன்னு எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ நம்மளோட வேலை வந்து எக்ஸ் என்ன ஒய் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 4. இது வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. கொடுத்துருக்கிற ஆப்ஷனை இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ இதை தூக்கி இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உள்ளது எல்லாமே எக்ஸு, ரெண்டாவது உள்ளது எல்லாமே ஒய். 32 × 2 + 60 × -1. அப்போ 64 -60. ஆன்சர் வந்து என்ன வரும்னா 4ன்னு வரும். முதல் ஆப்ஷன் சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு 4 கரெக்டாக வந்துச்சு. கரெக்டாக இதை சால்வ் பண்ணால் நமக்கு 4ன்னு ஆன்சர் வரும். முதல் இதுலேயே எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. அப்போ ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டு. ரிமைனிங் உள்ளதை லைட்டாக செக் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து என்ன இருக்குது -1 2. அப்போ 32 × -1 60 × 2. அப்போ -32 + 120. இது கண்டிப்பாக 4 நமக்கு வராது கரெக்டாக. ஏன்னா ரொம்ப எக்ஸஸாக தான் போயிருக்கு. அடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 32 × -2 + 60 × 1ன்னு வரும் சரிங்களா. அப்போ -64 + 60 ஆன்சரு -4. ஆனால் நமக்கு என்ன வரணும்னா +4 வரணும். அப்போ இதுவும் வராது. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா. அப்போ ஏ ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுவும் நமக்கு ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள ஒரு சம். ஓகேவா. அடுத்து இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதில் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இதுவும் நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம். ஓகே, என்ன சொல்கிறாங்க 65 மற்றும் 117 மீப்போவாவை 65m - 117 என்ற வடிவில் எழுதும்போது எம்மோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவும் அதே மாதிரி தான். இந்த 2 நம்பருக்கு ஹச்சிஎஃப் பாருங்க, ஒரு ஆன்சர் வரும் பார்த்தீங்களா. அதை எப்படி எழுதிக்கலாம்னா இந்த ஃபார்மெட்டில் எழுதணும் அப்படின்னா எம்மோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலை வந்து என்ன அப்படின்னா இதுக்கு ஹச்சிஎஃப் பார்க்கணும். என்ன வாய்ப்பாடு போடலாம் அப்படின்னா 13ஆம் வாய்ப்பாடு பிரைம் நம்பராக தான் போட்டு போக முடியும், வேறு எதுவுமே நமக்கு போகாது. ஓகேவா. 13 5 65ன்னு வரும். 13 9 117ன்னு வரும். 13 5 5 3 15 மிச்சம் 1 1 5 5 6.
9 93 27 மிச்சம் 2 1 9 11 117 கரெக்டாக இருந்துச்சா? அப்போ என்னோட HCF வந்து என்ன வந்துச்சு 13. இந்த 13 தான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 65m மைனஸ் 117. இப்போ சால்வ் பண்ணுங்க. 65m மைனஸ் 117 ஈக்குவல் டு 13. மைனஸ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ்ன்னு போகும் கரெக்டா? அப்போ 13யும் 117 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 130. இப்போ அடி கொடுங்க. ஒரு 65 65 இங்கே 2 65 130ன்னு வரும். அப்போ எம்மோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 2ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 24, 15, 36 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 6 இலக்க எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதே மாடல்ல இன்னொரு சம் பார்ப்போம். இங்க மிகப்பெரிய இருக்கா, அங்க வந்து என்ன பண்ணுவோம்னா மிக சிறிய 6 இலக்க எண் 5 இலக்க எண் இந்த மாதிரி பார்ப்போம். இந்த 2 மாடல் சம்மும் நமக்கு ரிப்பீட்டடா நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து இப்போ மிகப்பெரிய மிக சிறிய 2 கொடுத்தாலும் ஒரு சில ஸ்டெப்பு வந்து நம்ம காமனா வரும். சரிங்களா? அது என்னென்ன ஸ்டெப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன நம்பர் கேட்குறாங்களோ அதை நம்ம எழுதணும். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, மிகப்பெரிய 6 இலக்க எண். நீங்க ஒரு 6 இலக்க எண் எழுதணும், அது இருக்கிறதுலே மிக பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு 6 9. இதே மிக சிறிய எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க ஒரு 6 இலக்க எண் எழுதணும், அது இருக்கிறதுலே மிக சிறிய எண்ணா இருக்கணும், அதை தவிர்த்து வேற இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன வரும், 1 போட்டு ஒரு 2 4 5 0 கரெக்டா? இது மிக பெருசு, இது மிக சிறுசு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே என்ன பார்க்கணும் அப்படின்னா எல்சிஎம் பார்க்கணும். இது ரெண்டுக்குமே காமனு, மிகப்பெரிய மிக சிறிய கேட்டாலும் எல்சிஎம் பார்க்கணும். மூணாவது ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்த ஒரு நம்பர் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, மிகப்பெரிய அல்லது மிக சிறிய, அதை வந்து என்னோட எல்சிஎம்மால டிவைட் பண்ணணும். சரிங்களா? நார்மல் டிவிஷன் தான், நம்ம எப்பவும் போல டிவைட் பண்ற மாதிரி தான். இந்த 3 ஸ்டெப்பு வந்து எனக்கு காமனா இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து இந்த 4வது ஸ்டெப்பு தான் எனக்கு டிஃபர் ஆகும். மிகப்பெரிய அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வேற மாதிரி பண்ணுவேன், மிக சிறிய அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி சால்வ் பண்ணுவோம். இந்த 3 ஸ்டெப்பும் வந்து ரெண்டுக்குமே காமன் தான். சரிங்களா? இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செக் பண்ணி பார்ப்போம். அவங்க என்ன சொல்றாங்க, 6 இலக்க எண் எழுதணும், அது இதுல இருக்கிற எல்லாத்தாலையும் டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த நம்பர் எல்லாமே எதுல டிவைட் ஆகும்னா 3ஆம் வாய்ப்பாடுல போகும். கரெக்டா? 8 3 24, 5 3 15, 12 3 36. அப்போ கொடுத்துருக்கிற நம்பரு எது எதெல்லாம் 3ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. அதை எப்படி செக் பண்ணணும், எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வரும், 18 27 33 35. 35 அப்படிங்கிறது 3ஆல வகுப்படாது. கரெக்டா? அப்ப இது நமக்கு வராது. அடுத்து இது பாருங்களேன், எல்லாத்துலயும் முதல் 3 டிஜிட் வந்து 9 தான் இருக்கு. கரெக்டா? 9 9 9. அப்போ 18 சாரி 27. சரிங்களா? 27 31 33. 33 அப்படிங்கிறது 3ஆல டிவைட் ஆகும். அப்போ மேபி இது வரலாம், டக்குன்னு ஆன்சர் போட்டுறக்கூடாது. ஓகே, அடுத்து இதை செக் பண்ணி பாருங்களேன். 27 34 33, இதுவும் நமக்கு 33. அப்போ 3ஆம் வாய்ப்பாடுல டிவைட் ஆகும். அப்போ ஒன்று பி வரலாம் அல்லது சி வரலாம். டி செக் பண்ணி பார்ப்போம். 27 32 34. 34 அப்படிங்கிறது நமக்கு 3ஆம் வாய்ப்பாடுல வராது. அப்போ டி ஆப்ஷன் வராது. 2 ஆப்ஷன் நான் எலிமினேட் பண்ணிட்டேன். எதை வச்சு அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாடு வச்சு. அடுத்து ஒன்று பி அல்லது சி. சரிங்களா? இப்போ இதுல இருக்கிற எல்லா இண்டிவிஜுவல் நம்பராலையும் நமக்கு டிவைட் ஆகணும். சரிங்களா? இப்போ இதை பாருங்களேன், 36. 36 என்ன வாய்ப்பாடுல போகும், 9ஆம் வாய்ப்பாடுல போகும். கரெக்டா? அப்போ பிசி இது வந்து 9ஆம் வாய்ப்பாடுல டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்கு என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. சரி, இதை ஆட் பண்ண என்ன வரும்னா 36ன்னு வரும். கரெக்டா? 27 34 36ன்னு வரும். ஓகேவா? இங்க 33 வந்துச்சு, இங்க 36. அப்ப இந்த ரெண்டுல எது 9ஆல டிவைட் ஆகும், சி ஆப்ஷன் தான் நமக்கு 9ஆல டிவைட் ஆகும். 33 அப்படிங்கிறது 9ஆல டிவைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் 3ஆம் வாய்ப்பாடை வச்சு எதை எலிமினேட் பண்ணிட்டேன்னா ஏவையும் டிஏவையும் நான் எலிமினேட் பண்ணிட்டேன். சரிங்களா? அடுத்து 9ஆம் வாய்ப்பாடை வச்சு எதை எலிமினேட் பண்ணிட்டேன்னா
பியை வந்து நான் எலிமினேட் பண்ணிட்டேன். அப்போ ஏபிடி எலிமினேட் ஆச்சு. எது மட்டும் வரும்னா சி மட்டும் வரும். சரிங்களா? இது வந்து நம்ம ஆப்ஷன்லேருந்து போகிறது. மேபி என்னால் ஆப்ஷன்லேருந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல, 9ஆம் வாய்ப்பாடு டிவைட் பண்ணுற மாதிரி அது வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராசஸ் படி தான் செய்யணும். சரிங்களா? அது பார்ப்போம், அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். 24 15 36 கரெக்டா? 24 15 36. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இது எழுதியாச்சு. அடுத்து எல்சிஎம் பாருங்க. 3ஆம் வாய்ப்பாடு போட்டால் என்ன வரும்? 8 3 24, 5 3 15, 12 3 36. அடுத்து 4ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 8 5 5 அப்படியே வரும். இங்கே 3 12. இதுக்கப்புறம் இது பொதுவாக எந்த வாய்ப்பாடுமே போகாது. அப்போ எல்லாத்தையும் பெருக்கிடுங்க. என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா 3 × 4 × 2 × 5 × 3. 3 12, 12 3 36 × 10. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 360. ரெண்டாவது ஸ்டெப்பை கண்டுபிடிச்சிட்டோமா? மூணாவது ஸ்டெப் வந்து டிவைட் பண்ணணும். நம்ம எழுதுன நம்பரை எல்சிஎம்மால் டிவைட் பண்ணணும். நம்ம என்ன நம்பர் எழுதணும்? ஒரு 6 9 எழுதணும். 360 2 தடவை போடலாம். 2 தடவை போட்டால் 720. 9 7 2ன்னு வரும். சரிங்களா? அடுத்து இதை அப்படியே இறக்குங்க. 360 ஒரு 7 தடவை போட்டு பார்ப்போமா? 0 6 42 மிச்சம் 4 3021 25. 8 போட்டால் எக்ஸஸாக போயிடும் கண்டிப்பாக. சரிங்களா? அப்போ 7 2520. 9 7 2. அடுத்து இதை இறக்குங்க. திருப்பி அதே தான் நமக்கு வந்திருக்கும். இங்கே என்ன வந்திருக்கோ அதே தான் இங்கேயும் வந்திருக்கும். அப்போ திருப்பி ஒரு 7ஆம் வாய்ப்பாடு 2520 கழிச்சிங்கன்னா திருப்பி அதே தான் வரும். 9 7 2. இதை திருப்பி இறக்கும். 9 திருப்பி ஒரு 7ஆம் வாய்ப்பாடு 2520. 9 7 2. சரிங்களா? இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு கண்டுபிடிச்சோமா? 3 ஸ்டெப்பு ரெண்டுக்குமே காமனு. இப்போ மிகப்பெரிய அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு மீதி வந்திருக்கு பார்த்தீங்களா, அதை இதோட மைனஸ் பண்ணி விட்ருங்க. சரி, இந்த கொடுத்துருக்க நம்பரோட மைனஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே, நம்ம வந்து எழுதுன நம்பர் என்ன? 6 9 மைனஸ் நம்மளோட மீதி வந்து என்ன? 279. இப்போ மைனஸ் பண்ணுங்களேன். 0 2 7 ஒரு 3 9 3 9 720. 3 9 720 கரெக்டாக வந்துச்சா? ஆப்ஷன்லேருந்து போனால் இந்த மாடலு, சம்மப்படி செஞ்சோம் அப்படின்னா இந்த மாடல். ஓகேவா? தேவையான எண் இதான் ஃபார்முலா. மிகப்பெரிய 6 இலக்க எண் மைனஸ் என்னோட மீதி. ஓகே, இதான் நமக்கு ஃபார்முலா. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாடலில் சம் வந்து நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதே மாதிரி மிக சிறிய பார்ப்போம், அது கடைசியாக பார்ப்போம். சரிங்களா? இப்போ அடுத்த சம் பாருங்களேன். 475 மற்றும் 572 ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் போது முறையே மீதி 4 மற்றும் 5 தரக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மிகப்பெரிய எண் இந்த கான்செப்ட்ல ஒரு 3 மாடல் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல். ஃபர்ஸ்ட் மாடல்ல 2 நம்பர் அப்படின்னா 2 மீதி கொடுத்துருப்பாங்க. இதே 3 நம்பர் இருந்துச்சுன்னா 3 மீதி நம்ம கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் மாடல். ரெண்டாவது மாடல் வந்து என்ன அப்படின்னா, எத்தனை நம்பர் கொடுத்தாலும் ஒரே மீதி தான் நம்ம கொடுப்பாங்க. கரெக்டா? இந்த 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆனா மீதி வந்து ஒரே மீதி தான் இருக்கு. சரிங்களா? அடுத்த சம் வந்து 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆனா மீதியை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. அந்த நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே மீதியை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மட்டும் வார்த்தை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த 3 மாடல் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு. ஒவ்வொரு சம்மா பார்க்கலாம். இப்போ 445 ஒரு மிகப்பெரிய எண்ணால நான் வகுக்கிறேன். வகுக்கும் போது நமக்கு மீதி வந்து என்ன வருது அப்படின்னா 4 கிடைக்கி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி 572 அதே மிகப்பெரிய எண்ணால நான் வகுக்கிறேன். வகுக்கும் போது மீதி வந்து என்ன வருதுன்னு சொல்றாங்கன்னா 5 வருதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த பெரிய நம்பர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மீதியை மைனஸ் பண்ணி விட்டுருங்க.
அப்போ 441. இங்கே 572 மைனஸ் 5. அப்போ ஆன்சரு 567 வரும். இப்போ இந்த வந்திருக்கிற நம்பருக்கு ஹசிஎஃப் பாருங்க. ஏன் ஹசிஎஃப் பார்க்குறோம்னா கிரேட்டஸ்ட் நம்பர், மிகப்பெரிய எண்ணு கேட்டிருக்காங்க. அப்போ 441, 567 மூணு வாய்ப்பாடு போட்டால் 1 3 3 மிச்சம் 1, 4 3 12 மிச்சம் ஒரு 2, 7 3 21. இங்கே 1 3 3 மிச்சம் ஒரு 2, 8 3 24 மிச்சம் ஒரு 2, 9 3 27 வரும். அடுத்து 7ஆம் வாய்ப்பாடு. 7ஆம் வாய்ப்பாடு போட்டால் என்ன வரும்? 7 14 1 7 7. இங்கே 7 14 மிச்சம் ஒரு 4, 7 49. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு 7, இங்கே 9. இதுக்கப்புறம் இது ரெண்டையும் பொதுவாக எந்த நம்பரும் வகுக்காது. அப்போ என்னோட ஹசிஎஃப் வந்து இதுதான். அப்போ நமக்கு தேவையான அந்த மிகப்பெரிய நம்பர் வந்து என்ன அப்படின்னா 3 × 7 × 3, 3 3 9, 9 7 63 வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் மாடல். இந்த மாடல் நம்ம ப்ரீவியஸில் நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2ஆவது மாடல் 1230, 1926 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி 12 தரக்கூடிய மிகப்பெரிய எண். இப்போ 1230 இருக்கு. இதை ஒரு பெரிய நம்பரால் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது நமக்கு மீதி வந்து என்ன வருது அப்படின்னா 12ன்னு வருது. அதே மாதிரி 1926 இதே ஒரு பெரிய நம்பரால் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது என்ன வருதுன்னா மீதி வந்து 12ன்னு வருது. அங்கே வந்து பார்க்கும்போது நமக்கு வேற வேற மீதி கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே கான்செப்ட் தான். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 1230 மைனஸ் 12 1218 வரும். அங்கே 1926 மைனஸ் 12 1914 வரும். இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம ஹசிஎஃப் பார்க்கணும். இப்போ இதுக்கு ஹசிஎஃப் பார்க்கும்போது ஒரு இடத்துல நமக்கு ஸ்ட்ரக் ஆகும். சரிங்களா, அது பார்ப்போம். 1218 1914. சரிங்களா, என்ன வாய்ப்பாடு போடலாம்? 2ஆம் வாய்ப்பாடு. 6 2 12. இது போகாது, 0 போட்டு இது ரெண்டையும் சேர்த்து எடுப்போம். 9 2 18. இந்த இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, 6 2 12. அடுத்து 1 இருக்கு. 1 வந்து 2ஆல டிவைட் ஆகாது. அப்போ 0 போட்டுட்டு தான் இது ரெண்டையும் சேர்த்து எடுக்கணும். சரிங்களா, இங்கே 0 போடாமல் 69 போடக்கூடாது. ஓகேவா? இங்கே 9 2 18 மிச்சம் 1, 5 2 10 மிச்சம் 1, 7 2 14. அடுத்து திருப்பி 3ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 3 6 0 3 3 9 1 3 3 மிச்சம் 2 9 3 27. சரிங்களா, இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல என்னென்ன டேபிள் நான் போடணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சரிங்களா, இது 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு, 5ஆம் வாய்ப்பாடு இந்த மாதிரி எந்த இதுலையுமே போகாது. பிரைம் நம்பராக நம்ம போட்டுட்டு வரணும். சரிங்களா, இப்போ இதை மட்டும் எடுத்துக்கணும். 3 என்ன வந்திருக்கு? 6. சரிங்களா, அப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே 6ஓட மல்டிபிளா இருக்கும். சரிங்களா, அப்போனா தான் இங்கே எனக்கு இன்னொரு நம்பர் வரும். இதையும் பெருக்கும் போது இதுல இருக்கிற ஏதோ ஒரு நம்பர் எனக்கு வரும். சரிங்களா, இப்போ இதை 6ஆல டிவைட் பண்ணுங்க. ஏன்னா 6ஓட மல்டிபிள்னு சொல்லியிருக்கோம். அப்போ 6ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும். 12 மிச்சம் 4 44. 44 6ஆம் வாய்ப்பாடில் வராது. அப்போ இது வராது. அடுத்து இதை பண்ணா 20 6 120ன்னு வரும். சரிங்களா, 124 நமக்கு டிவைட் ஆகாது கம்ப்ளீட்டா. இதுவும் நமக்கு 6ஆம் வாய்ப்பாடில் டிவைட் ஆகாது. சரிங்களா, இது வந்து நமக்கு 6ஆம் வாய்ப்பாடில் டிவைட் ஆகும். 6 12 மிச்சம் ஒரு 5 54. 9 54ன்னு வரும். சரிங்களா, அப்போ இங்கே வந்து என்ன நம்பர் போகணும்னா 29ன்னு போகணும். சரிங்களா, 29ன்னு போட்டால் என்ன வரும்னா இங்கே ஒரு 7 29 7 97 63 மிச்சம் 6 7 14 203. இங்கே போடும்போது ஓர் 29 19 மிச்சம் 2 ஓர் 29 29. ஸோ இதுக்கப்புறம் பொதுவாக எதுவும் வைக்காது. அப்போ என்னோட ஹசிஎஃப் வந்து இதுதான். ஸோ இந்த இடத்துல இது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டையும் பொதுவாக எந்த வாய்ப்பாடு போகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை மட்டும் எடுத்துக்கிறேன். 3 6. அப்போ இங்களுக்குள்ள ஏதோ ஒரு நம்பர் வரும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது தான் எனக்கு இதில் ஏதோ ஒரு ஆன்சர் வரும். அப்போ கொடுத்துருக்கிற எல்லா ஆப்ஷனும் 6ஓட மல்டிபிள்ஸாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா டிவைட் பண்ணி பார்க்குறேன். டிவைட் பண்ணி பார்க்கும்போது இது எதுவுமே டிவைட் ஆகலை, இது மட்டும் தான் எனக்கு டிவைட் ஆகுதுங்களா. இந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கலாம். இன்னொரு ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா
இது வந்து 10th இருக்கும் சரிங்களா. என்னென்ன நம்பர் நமக்கு இருக்கு? 1218, 1914 இருக்கு சரிங்களா. இது ரைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு சில இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த 2 நம்பர்ல எது பெரிய நம்பரு? 1914. அதை உள்ள போடுங்க, சின்ன நம்பரை வெளியில போடுங்க. நார்மலா டிவைட் பண்ற மாதிரி டிவைட் பண்ணிட்டே வாங்க. 18 இங்க 8, இங்க 9, இங்க 14, 6 8 6 686 வரும் கரெக்டா. 800 14 6, இங்க ஒரு 8, இங்க ஒரு 6 800 886 9 வரும்னு நினைக்கிறேன். இங்க 11, இங்க 10 வரும். அப்போ 696 வரும். 1218 696 4 மிச்சம் 1 10 11 மிச்சம் 1 8 9 1911. அப்போ 696. அடுத்து வந்த மீதியை இதால இதுக்கு வகுங்க சரிங்களா. எத்தனை டைம் போடலாம்? இதுக்கும் ஒரு தடவை தான் போட முடியும். 696 வரும் சரிங்களா. அப்போ இங்க ஒரு 2, இங்க ஒரு 1, இங்க ஒரு 11 2, திருப்பி ஒரு 522 வரும். திருப்பி இதை தூக்கி உள்ள போடுங்க. ஒரு தடவை தான் போட முடியும். 522 மிச்சம் 4 7 1. ஓகே, இதுக்கப்புறம் இதை தூக்கி அப்படியே இதுக்குள்ள போடுங்க. எத்தனை தடவை போடலாம்னா 3 தடவை போடலாம். 3 தடவை போடும் போது எனக்கு கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். 3 12 மிச்சம் 1 3 21 22க்கு மிச்சம் 2 கம்ப்ளீட்டா டிவைட் ஆயிடுச்சா. ரிமைண்டர் வந்து 0ன்னு வரும். அப்போ எங்க 0 வருதோ அங்க எதால டிவைட் பண்ணணும்னு பாருங்க. அதுதான் என்னோட ஹசியம். ஓகே, அப்போ என்னோட ஹசியம் வந்து என்ன வரும்னா 174. கரெக்டாக வந்திருக்கா. ஒன்று இதுபடி பண்ணலாம், ஒரு இடத்துல ஸ்டக் ஆகும், அதுக்கப்புறம் ஆப்ஷன் வந்து போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இல்லாட்டி டைரெக்டாக இதை எடுத்துடலாம். ஒரு 4 ஸ்டெப்பு தான். ஆர்டினரி நம்ம டிவிஷன் தான். பெரிய நம்பர் உள்ளே போடுறோம், சின்ன நம்பரை வெளியே போடுறோம். வந்த மீதியை இங்கே என்ன நம்பர் போட்டோமோ அதை உள்ளே போடுறோம். அப்படியே மாற்றி மாற்றி நம்ம போட்டே வரும். கடைசியாக எங்கே 0 வருதோ அங்கே எதால டிவைட் பண்ணணும்னு பாருங்க. அதுதான் ஹசியம். இதே தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. ஒரு சில இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். அடுத்து இது வந்து அடுத்த மாடல் 3. ஓகே, 62 132 237 ஆகிய எண்களை வகுக்கும் போதே ஒரே மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண். இங்கேயும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா மிக பெரிய எண்ணை பத்தி தான் நமக்கு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ இந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்ணா, இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு மீதி வந்து ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க சரிங்களா. ஆனா இங்க நம்பர் எதுவுமே கொடுக்கல. இந்த மாதிரி இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே மீதி அல்லது மீதி சமமாக, மீதி வந்து சமமா இருக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுல 2 நம்பரா பேர் பண்ணுங்க. 132 62 பெரிய நம்பரா முன்னாடி எழுதிக்கிறேன். இது 2, அடுத்து இது 2 237 132, அடுத்து இது 2 237 62. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு மைனஸ் பண்ணுங்க சரிங்களா. மீதி ஒரே மீதி அப்படின்னு நம்பர் எதாவே கொடுக்காம இருந்தாங்கன்னா இதுதான் லாஜிக். 2 நம்பரா எடுத்து மைனஸ் பண்ணணும். இப்போ இதை மைனஸ் பண்ணும்போது என்ன வரும்னா ஒரு 75 வரும். சாரி, மைனஸ் பண்ணா 70ன்னு வரும் சரிங்களா. இது 2 மைனஸ் பண்ணா 70. இது 2 மைனஸ் பண்ணீங்கன்னா ஒரு 105. இது 2 மைனஸ் பண்ணீங்கன்னா 5 20ன்னா 17ன்னு வரும் சரிங்களா. 175. இப்போ உங்களுக்குள்ள எனக்கு ஒரு நம்பர் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஹசிஎஃப் பார்க்கணும். 70 105 175 5ஆம் ஏற்பாடு போட்டால் 1 5 5 மிச்சம் 2 4 5 20 சரிங்களா. இங்கே 21, இங்கே 3 5 15 மிச்சம் 2 5 5 25. திருப்பி 7ஆம் வாய்ப்பாடு 2 3 5. இதுக்கப்புறம் பொதுவாக வகுக்காது. அப்போ என்னோட ஹசிஎஃப் வந்து என்ன வரும்னா 35. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். மீதி சமமாக இருக்குன்னா 2 நம்பரா ஜோடி சேர்க்கணும், ஜோடி சேர்த்து மைனஸ் பண்ணணும் சரிங்களா. மைனஸ் பண்ணும் போதே வந்த ஆன்சருக்கு ஹசிஎஃப் பார்க்கணும். ஓகேவா. ஒரு சிலர் நினைப்பீங்க இப்போ இப்படி கூட எழுதலாம்ல, இப்படி எழுதும் போது எனக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வரும்ல அப்படின்னா இந்த நெகட்டிவ் எடுக்க வேண்டாம்
சரிங்களா. நெகட்டிவ் எடுக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை. ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணுறோம், பாசிட்டிவ் நம்பர் மட்டும் நம்ம எடுத்துட்டு அதுக்கு கசிய பண்ணணும். இந்த 3 மாடலையும் நமக்கு சம் வந்து நிறைய ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதனால இந்த சம் நல்லா பார்த்துக்கோங்க.